வணக்கம் நண்பர்களே. பக்கத்து வீட்டில் முருங்கை மரத்தை கவாத்து பண்ணாங்க. அதை வந்து 2 குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஊண்டி வைப்போம் அப்படின்றக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரோட்டில் கொஞ்சம் சாணி கிடந்துச்சு. லைட்டாக சாணியில் முக்கி வச்சா அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் அந்த மேற்பகுதியை மட்டும் நல்லா சாணியில் நல்லா முக்கி எடுத்துட்டு அதை கொண்டு போய் மாடியில் நம்ம தொட்டியில் ஊண்டி வைப்போம். ஏற்கனவே கொய்யா செடி காஞ்சி போச்சு. நல்லா காய்கள்லாம் நல்லா பெருசாக வந்து நல்லா பழுக்க வேண்டிய நேரத்தில் காஞ்சி போய் எல்லாம் உதிர்ந்துருச்சு. அந்த தொட்டி சும்மா இருக்கிறதுனால அதில் கொண்டு போய் நம்ம ஊண்டி வைக்கலாம் அப்படின்றக்க அந்த 2 குச்சியும் எடுத்திருக்கேன். பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. சும்மா இலைகள் வந்தால் கூட போதும், நம்ம அப்பப்போ எடுத்து சூப் மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்காக அது யூஸ் ஆனால் போதும். முருங்கைக்காய் வருதோ இல்லையோ, இலைகள் வந்தால் கூட நமக்கு போதும். நேற்று பெஞ்ச மழையில் மண்புழுக்கெல்லாம் வெளியே வந்து இப்படி கிடக்கு, எல்லாம் இறந்து போச்சு. நிறையா மண்புழுக்கள் இப்படியே வெளியே வந்து இறந்துருது. அந்த டைம் நம்ம பார்த்தோம்னா பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுடலாம். இதில் ஒரு குச்சியை ஊண்டி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மண்புழு உயிரோடு தான் இருக்குது. தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு விட்ருவோம். அதுக்குள்ளே தண்ணி போகாது. அதனால் அதுலேருந்து வெளியே வர சான்ஸ் இல்லை. இன்னொரு குச்சியை கொய்யா செடியோடு ஊண்டி வச்சுருக்கேன். கொய்யா செடி எப்படி காஞ்சி கிடக்குன்னு பார்த்தீங்களா? பார்ப்போம்.